ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொடிகளில் ஒன்று. கண்டிப்பாக இதை நீங்களும் அரைச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி விதையிலையும் வெந்தயத்துலேயும் அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் இருக்குது. இது ப்ரீ டயபெட்டிக் இல்லைன்னா டயபெட்டிக் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பொடியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக சுகருக்காக மாத்திரை எடுக்கிறவங்க இது யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு தெரியலை. ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்கும். இது நிறையா வீடியோஸ் மூலமாக நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டிலேயே இதை நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு கப்பு மல்லி எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவு வெந்தயம் எடுத்துகிட்டு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை ஒன்றா கலந்து காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/4 கப் தண்ணியாக குறையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் காய வைக்கணும். இதை ஒரு நேரம் குடிக்கிறதுக்காக இந்த அளவு சொல்கிறோம். இதை 3 நேரத்துக்கு குடிக்கணும் அப்படின்னா இதை அதிகப்படுத்திக்கங்க. இது சாப்பிட்றதுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி குடிக்கணும். இது குடித்ததுக்கப்புறமா சாப்பிட்ற வரைக்கும் வேறு எதுவும் குடிக்கக்கூடாது. தண்ணி மட்டும் வேணால் குடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும்.